8ஆம் வகுப்பு கணக்கு பயிற்சி 1.3ல் செகண்ட் சம் பார்க்க போகிறோம். செகண்ட் சம் என்னென்னா கேபிட்டல் எக்ஸ் ஈக்குவல் டு 3, 4, 6, 8 என்க ரிலேஷன் ஆர் ஈக்குவல் டு எக்ஸ் எஃப் ஆஃப் எக்ஸ். இதில் எக்ஸ் பார்த்தீங்கன்னா இந்த கேபிட்டல் எக்ஸில் பிலாங்ஸ் டுவாக இருக்கணும். எஃப் ஆஃப் எக்ஸோட ஃபங்க்ஷன் என்னென்னா எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் 1 என்ற உறவானது எக்ஸிலிருந்து எண்ணுக்கு ஒரு சார்பாகுமா அப்படின்னு சொல்லி கேட்டிருக்கிறாங்க. இது ஒன்றும் இல்லைங்க. ஃபஸ்ட்டு வந்து எக்ஸ் என்னென்னா த்ரீ 4, 6, 8 ரிலேஷன் வந்து எக்ஸ் எஃப் ஆஃப் எக்ஸ். இதில் வந்து ஃபங்க்ஷன் எஃப் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் 1. இந்த எக்ஸ் பார்த்தீங்கன்னா ஆல்வேஸ் பிலாங்ஸ் டு கேபிட்டல் எக்ஸ். அதாவது எக்ஸ் வேறு ஒன்றும் இல்லை, இந்த கேபிட்டல் எக்ஸில் இருக்கக்கூடிய இந்த 4 உறுப்புகள் மட்டும்தான் இருக்கணும். அந்த 4 உறுப்புகளாக வரக்கூடிய அந்த எஃப் ஆஃப் எக்ஸ் வந்து நியூமரிக்கலில் இருக்கா அப்படின்னு சொல்லி நம்ம செக் பண்ணணும். அவ்வளோதாங்க, வேறு ஒன்றும் இல்லை. இப்போது நம்ம வந்து எக்ஸை இந்த ஃபங்க்ஷனில் போட்டு அதில் ஒய் மதிப்பு என்ன வருதுன்னு சொல்லி பார்க்கலாம். ஃபஸ்ட்டு எக்ஸ் ஈக்குவல் டு 3 அப்படின்னா இந்த 3 ஓகேயா. இந்த எஃப் ஆஃப் எக்ஸுக்கு பதிலாக நம்ம 3ன்னு சொல்லி போடுறோம். எக்ஸ் ஸ்கொயர் அப்படிங்கும்போது 3 ஸ்கொயர் ப்ளஸ் 1. 3 ஸ்கொயர்னால் 9 ப்ளஸ் 1 ஈக்குவல் டு 10. இந்த 10 பார்த்தீங்கன்னா நியூமரிக்கலில் இருக்குது, அதாவது இயல் எண்களில் இருக்குது. ஸோ அடுத்து 4 போட போகிறோம். எக்ஸ் ஈக்குவல் டு 4 அப்படிங்கும்போது எஃப் ஆஃப் 4, அப்போ 4 ஸ்கொயர் ப்ளஸ் 1, 4 ஸ்கொயர் ஈக்குவல் டு 16, 16 ப்ளஸ் 1 ஈக்குவல் டு 17. 17 ஆல்சோ பிலாங்ஸ் டு இன் நியூமரிக்கல். அடுத்து எக்ஸ் ஈக்குவல் டு 6 போட போகிறோம். எஃப் ஆஃப் 6 ஈக்குவல் டு 6 ஸ்கொயர் ப்ளஸ் 1, 6 ஸ்கொயர் ஈக்குவல் டு 36 ப்ளஸ் 1 அப்படிங்கும்போது 37. 37 ஆல்சோ இன் நியூமரிக்கல், அது ஒரு இயல் எண்களில் வரும். அடுத்து எக்ஸ் ஈக்குவல் டு 8 சொல்லி போட போகிறோம். 8 அப்போது எஃப் ஆஃப் 8 ஈக்குவல் டு 8 ஸ்கொயர் ப்ளஸ் 1, 64. 8 ஸ்கொயர் ஈக்குவல் டு 64 ப்ளஸ் 1 இந்த ப்ளஸ் 1 equal to 65. 65 also in numerical. ஸோ இதில் இந்த 3, 4, 6, 8ல் போட்ட எல்லாமே பார்த்திங்கன்னா y மதிப்பு நமக்கு f of x சார்பில் போடும்போது 10, 17, 37, 65 எல்லாமே நியூமரிக்கலில் இருக்குது. ஸோ இப்போ நம்ம அந்த ரிலேஷன் என்னன்னு சொல்லி எழுதுகிறோம். ரிலேஷன் பார்த்திங்கன்னா x மதிப்பு 3 போடும்போது y மதிப்பு 10 கிடைக்குது. x மதிப்பு 4 போட்டிங்கன்னா 10 மதிப்பு 17 கிடைக்குது. x மதிப்பு 6 போட்டிங்கன்னா 10 மதிப்பு y மதிப்பு 37 கிடைக்குது. x மதிப்பு 8 போட்டிங்கன்னா y மதிப்பு பார்த்திங்கன்னா 65 கிடைக்குது. இதுதாங்க இதில் இதுதான் இந்த ரிலேஷன். இதில் இருக்கிற எல்லா நம்பருமே பார்த்திங்கன்னா நியூமரிக்கலில் இருக்குது. ஸோ நம்ம ஈஸியாக சொல்லலாம் எக்ஸிலிருந்து எண்ணுக்கு சார்பாகும். எல்லாமே பார்த்தீங்கன்னா அனைத்துமே இயல் எண்கள். அதனால் எக்ஸிலிருந்து எக்ஸிலிருந்து எண்ணுக்கு சார்பாகும். அவ்வளோதாங்க, முடிஞ்சுது.